ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மயிலை பற்றி அதோட குணங்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்தியாவோட தேசிய பறவை மயில். இது 1963ஆம் ஆண்டு இதை அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் மயிலில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் நீல மயில், பச்சை மயில் மற்றும் வெள்ளை மயில் இந்த மாதிரி இருக்குது. ஆண் மயிலுக்கு தோகை நீளமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஆண் மயிலோட தோகை ஏன் நீளமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அது பெண் மயிலை கவர்றதுக்காக அது தோகை விரித்து ஆடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட உணவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பழங்கள், பூச்சி மற்றும் தானியங்கள், பாம்பு வகைகள் இதெல்லாம் உணவாக உட்கொள்ள வகையை சார்ந்தது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஆயுள் காலம் 10 முதல் 20 ஆண்டு வரை உயிர் வாழும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. பெண் மயிலை விட ஆண் மயிலுக்கு நிறம் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆண் மயில் கழுத்து நீளமாகவும், தோகை வண்ணம் அழகாகவும் ஆண் மயிலுக்கு இருக்கும். ஏன்னா அது தோகை விரித்து ஆடுறனால. ஆனால் பெண் மயிலுக்கு நிறம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மயில் கூட்டமாக வாழ விரும்பக்கூடிய பறவை. அது மட்டும் இல்லாமல் இது பறக்கக்கூடிய பறவை என்றாலும் பெரும்பாலும் அது தரையிலே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் வேட்டையாடும் விலங்குகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு மரக்கிளைகளில் தங்கக்கூடிய பறவை. மழை காலங்களில் ஆண் மயில் தோகை விரித்து ஆட பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் ஆண் மயிலோட தோகை இனப்பெருக்கத்தின் போது அந்த தோகை உதிரும். அடுத்தது மீண்டும் புதிய தோகை மிக அழகான தோகையாக வளரும். மயில் அதிக எடை இருக்கிறனால அது குறைவான தூரத்தில் மட்டும்தான் அதால் பறக்க முடியும். அது எப்போ பறக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு ஆபத்து ஏற்படுது அப்படின்னா பறக்கும். அப்புறம் மரக்கிளைகளில் ஏறுவதற்காகவும் இது பறக்கும். இந்த வீடியோவில் நம்ம மயிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.